பாப்பா விடுகதை எதனா எடு பார்ப்போம், விளையாடுவோம். லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அக்கா? பாப்பா தெரியுமா உனக்கு? லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் வித்தியாசம். லெட்டர்னா தனியா இருக்கும், புத்தகம்னா மொத்தமா இருக்கும். மழை பெய்தா? லெட்டர் அவ்வளோதான், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் பொழுதும் லைவிற்கு வந்து போய் இருக்கின்றேன். கண்டிப்பாக தெரியும் முகமது, கண்டிப்பாக இன்ஷால்லா. நீங்கள் எனக்காக வந்து டைம் எடுத்து சப்போர்ட் பண்ணுறது, இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேனே தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய லைவில் நீங்கள் இருந்திருக்கீங்க, யாருமே இல்லைனாலும் கூட நான் இருக்கின்றேன்னு நீங்கள் வந்து கமெண்ட் போடுவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நமக்கு எவ்வளோ அந்த ஒரு புரிதல் இருக்க வச்சு தான் நீங்கள் இருக்கீங்க. பாவம், அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் அது நடக்க மாட்டேங்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும், நீங்கள் இப்படி ஒரு பெரிய மனசாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்கு எல்லாம் கொடுப்பாரு. லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் பாப்பா, லெட்டர்னா வேர்ட்ஸ் கேட்குறியா நீ? எழுத்து லெட்டரா இல்லை பேப்பர் லெட்டரா தெரியலையே. பேப்பர் லெட்டரை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம்? லெட்டரை நம்மளே எழுதுவோம், புத்தகம் அதுவே வந்து பிரிண்டட் ஆகி வருது. புத்தகத்தை படிப்போம். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும், துவா செய்யுங்கள். கண்டிப்பா. விடை, லெட்டரு கிழிச்சி படிப்போம், புத்தகத்தை படிச்சு கிழிப்போம். சூப்பர். செம்ம தம்பி, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி செம்மையா போடுறீங்க. மரமே இல்லாத காடு எது? மரமே இல்லாத காடு எது? நன்றி, வணக்கம். அவர் சொல்லட்டும். மரமே இல்லாத காடு எது? தெரியுது. சிம் கார்டு. ஆமா. எப்படி தம்பி இதெல்லாம் அப்ப அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிற பாப்பா. இதெல்லாம் நிறைய தேடி பார்த்து கேதர் பண்ணி வைக்கிறாங்க. சிம் கார்டு, சூப்பர் ஆன்சர், வெரி குட். சரி, அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? அமைதியான பையன் அடிக்காமலேயே அழுவான், அவன் யார்? நான் வரும் 22ஆம் தேதி ஊருக்கு செல்ல இருக்கின்றேன். ஊரில் அதிகமாக லைவிற்கு வர முடியாமல் போகலாம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க முகத், பரவாயில்ல, இருக்கட்டும். இதுவரை எனக்கு எவ்ரிடே சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட பர்சனல் டைமு, உங்களுடைய ஃபேமிலி டைமுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். ஒரு மம்மி இட்லியில தலை வைத்து இருக்கிறார்கள், ஏன்? எதுக்கு இட்லியில ஒரு மாமி இட்லியில தலை வைத்து இருக்கிறார்கள், ஏன்? இட்லியில ஏன் தலை வச்சாங்க? இட்லியில தலை வச்சாங்க, தெரியலையே. ஹாய் அம்மா, சாப்பிட்டீங்களா? கிட்டி திரையன் தம்பி, வாங்க எப்படி இருக்கீங்க?